தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம வந்து எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, ஏர்டெல் சிம்முக்கு மினிமம் ரீசார்ஜ் பிளான் வந்து எவ்வளோ அப்டின்றத தான் பார்க்க போறோம். இத பத்தி நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, 3 மந்த் முன்ன வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் அதுல ஒரு சில சேஞ்ச் வந்து வந்திருக்கு எல்லா சிம்லயுமே. ஸோ அது என்ன டீடைல் அப்டின்னு நான் ஒவ்வொரு வீடியோவா வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, ஏர்டெல் சிம்முக்கு என்ன ரேட் போகுது அப்டின்றத சொல்றேன். ஸோ இதற்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, ஏர்டெல்ல அன்லிமிட்டட் 5G பிளான், டேட்டா பேக் எல்லாமே வந்து நம்ம டீடைல்டா வீடியோ வந்து போஸ்ட் பண்ணலாம். ஸோ நம்ம சேனல்ல நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம வச்சிருந்தீங்க அப்டின்னா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க டைரக்ட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சின்ன ஒரு அனௌன்ஸ்மென்ட் மட்டும் பண்ணிர்றேன். ஸோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, டெலகிராம் குரூப் ஏதாச்சும் வச்சிருக்கீங்க அப்டின்னா, அந்த குரூப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க பை பண்றோம். நீங்க கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, 2023 அல்லது அதற்கு முன்பட்ட வருடங்கள்ல இருக்கக்கூடிய டெலகிராம் குரூப் வந்து வச்சிருக்கணும். அதுல கிரியேட் பண்ண குரூப்பா இருந்தா மட்டும் தான் பை பண்ணுவோம். ஸோ அந்த மாரி குரூப் நீங்க ஏதாச்சும் வச்சிருக்கீங்க அப்டின்னா, அந்த குரூப்போட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு நீங்க டெலகிராம்ல பெர்சனலா சென்ட் பண்ணலாம். என்னோட டெலகிராம் லிங்க் எல்லாமே கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம இத பத்தி செப்பரேட்டான வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவுமே பாருங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியல அப்டின்னா, இப்போ வாங்க டைரக்ட்டா வீடியோக்குள்ள வந்து போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம ஏர்டெல்ல ரீசார்ஜ் பண்ண போறோம் அப்டின்னா, ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப் வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இந்த ஆப்ப எதற்காக யூஸ் பண்ணணும் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலா நீங்க ஜிபே யூஸ் பண்ணுவீங்க. அப்டி இல்லன்னா பேடிஎம் வந்து யூஸ் பண்ணுவீங்க. அதையும் தவிர்த்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோன்பே கூட யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இது எல்லாம் யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிளாட்ஃபார்ம் ஃபீ அப்டின்னு ₹1.7 வந்து பிடிப்பாங்க. இப்ப எவ்வளோ அப்டின்றது தெரியல. நான் யூஸ் பண்றப்ப ₹1.7 வந்து பிடிச்சாங்க. ஸோ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ₹3 கூட இருக்கலாம். ஓகேவா? பட் இதுவே நீங்க இந்த ஏர்டெல் தேங்க்ஸ் இத வந்து யூஸ் பண்ணீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து ₹0 தான். பிளாட்ஃபார்ம் ஃபீ அப்டின்னு எதுவுமே பிடிக்க மாட்டாங்க. ஸோ இதற்காக தான் இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணணுமா கேட்டீங்கன்னா, இதற்காக கிடையாது. ஸோ நீங்க நார்மலா பேடிஎம்ல இப்ப ரீசார்ஜ் பண்றீங்க அப்டின்னா, ஒரு சில ஹிட்டன் பிளான் வந்து இதுல ஷோ ஆகாது. ஓகேவா? இதுவே நீங்க ஏர்டெல் தேங்க்ஸ் அஃபிஷியல் ஆப் யூஸ் பண்ணீங்க அப்டின்னா, அதுல வந்து ஷோ ஆகும். அதனால இந்த ஆப் வந்து யூஸ் பண்றது நீங்க பெட்டர். இப்போ ஏர்டெல் தேங்க்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுல கீழ ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்டின்னா, ரீசார்ஜ் அப்டின்னு ஆப்ஷன் இருக்கும். இத வந்து பார்த்தீங்கன்னா பிரஸ் பண்ணிக்கோங்க. இங்க உங்க நம்பர் என்டர் பண்ணி ஓகே குடுத்துக்கோங்க. இப்போ இதுல மினிமமான ரீசார்ஜ் வந்து எவ்வளோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏர்டெல் சிம்ம பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ரூ. 189 வந்து இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த 189 பிளான் தான் வந்து மினிமமான ரீசார்ஜ். இத தவிர்த்து நீங்க எவ்வளோ ரீசார்ஜ் பண்ணாலும், இதோட கம்மி ரேட்ல எவ்வளோ ரீசார்ஜ் பண்ணாலும், உங்களால வந்து கால் பேச முடியாது. அப்படி இல்லன்னா டேட்டா வந்து யூஸ் பண்ணிக்க முடியாது. ஓகேவா? ஏர்டெல்ல பொறுத்தவரைக்கும் பேஸ் பிளான் அப்படின்னு ஒண்ணு ஆக்டிவா இருக்கணும். அது ஆக்டிவா இருந்துச்சு அப்படின்னா மட்டும் தான் நமக்கு அதற்கு குறைவா வந்து ரீசார்ஜ் பண்ண முடியும். இந்த வீடியோல நான் சொல்ல வரத ஒரு சிலரால புரிஞ்சுக்க முடியாம இருக்கலாம். அப்படி இருக்கவங்க நம்மளுடைய ஏர்டெல் பிளேலிஸ்ட் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அதுல டீட்டெயில்டா வந்து வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அது எல்லா வீடியோவுமே பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா தெரியும். இப்போதைக்கு நியூவா இந்த வீடியோவ பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, 189 தான் வந்து இதுல மினிமமான ரீசார்ஜ். நீங்க பட்டன் ஃபோன் யூஸ் பண்ணாலும் சரி, அல்லது ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்ணாலும் சரி, நீங்க பொதுவா ரீசார்ஜ் பண்ணக்கூடிய பிளான்னு பார்த்தீங்கன்னா, 189 தான் இருக்கணும். மினிமமான அமௌண்ட் இது மட்டும் தான். இதுல என்ன புரொவைட் பண்றாங்க அப்படின்றத இப்ப நான் வந்து சொல்றேன். இதுல அன்லிமிட்டட் கால் வந்து புரொவைட் பண்ணுவாங்க. இதுல இருக்கக்கூடிய எல்லா பிளானுமே அன்லிமிட்டட் கால் தான். ஓகேவா? எதுவுமே டாக் டைம் அப்படின்னு கிடையாது. இருந்தாலும் டாக் டைம்னு ஒண்ணு குடுத்திருப்பாங்க. அது எதற்காக யூஸ் ஆகுதுன்னு இன்னொரு வீடியோல தெளிவா சொல்றேன். அது மட்டும் இல்லாம 1 ஜிபி டேட்டா வந்து கிடைக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா, 21 டேஸ் வந்து வேலிடா இருக்கும். டெய்லியும் வராது. 21 டேஸ் சேர்த்தே உங்களுக்கு 1 ஜிபி மட்டும் தான். நீங்க ஒரே நாள்ல காலி பண்ணாலும் சரி, அல்லது அந்த 21 டேஸ் வெயிட் பண்ணி இத காலி பண்ணாலும் சரி தான், உங்களுக்கு இது தீர்ந்து போயிடும். அதற்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எக்ஸ்ட்ரா ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு நெட் கிடைக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில அது வந்து 0 எம்பில தான் நிக்கும். வேலிடிட்டின்னு பார்த்தீங்கன்னா 21 டேஸு. இதுல 28 வந்து கிடையாது. 28 வேணும்னா இன்னொரு பிளான் இருக்கு. அது அடுத்ததா சொல்றேன். அது மட்டும் இல்லாம 300 எஸ்எம்எஸ் வந்து இருக்கு. இது வந்து நீங்க அவுட் கோயிங் வந்து பண்ணிக்க முடியும். இன்கமிங் வந்து அன்லிமிட்டட் எவ்வளோ வேணா வந்துக்கலாம். பட் நீங்க பண்றத பொறுத்தவரைக்கும் 300 எஸ்எம்எஸ் தான் சென்ட் பண்ண முடியும். 300க்கும் மேல நீங்க வந்து சென்ட் பண்ணணும் அப்டின்னா, அந்த சமயத்துல நீங்க டாக் டைம் அப்டின்ற ஒரு விஷயம் வந்து யூஸ் பண்ணலாம். அது யூஸ் பண்ணீங்க அப்டின்னா, நீங்க ஒரு எஸ்எம்எஸ் சென்ட் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் அந்த டாக் டைம்ல வந்து டிடெக்ட் ஆகும். இப்போ புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். டாக் டைம் வந்து எதற்காக யூஸ் பண்றோம் அப்டின்னு. இதுவே இந்த 189 பிளான போடாம நீங்க டைரக்ட்டா டாக் டைம யூஸ் பண்ணி நீங்க எஸ்எம்எஸ் சென்ட் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, கண்டிப்பா சென்ட் பண்ண முடியாது. அதற்கு தான் ஸ்டார்ட்டிங்லயே சொன்னேன். கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஆக்டிவ் பிளான் வந்து இருக்கணும். பேஸ் பிளான்ன்றது ஒண்ணு இருக்கணும். அது இருந்தா மட்டும் தான் அதற்கு குறைவா வந்து நம்ம அமௌண்ட் வந்து ரீசார்ஜ் பண்ண முடியும். அதேபோல ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வெறும் டேட்டா மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். கால்லாம் பண்ண மாட்டேன். அதனால டேட்டாக்கு மட்டும் ஏதாவது பிளான் இருக்கா? அப்படின்னு கேட்பீங்க. ஸோ அதற்கு தான் சொல்றேன். நீங்க ஒரு ஆக்டிவ் பிளான் வந்து வச்சிருக்கணும். இந்த ஆக்டிவ் பிளான் வந்து வச்சிருந்தீங்க அப்படின்னா தான், உங்களால டேட்டா ஒன்லி பேக் வந்து ஆட் பண்ண முடியும். ஓகேவா? இந்த பிளான் போடாமலே நீங்க அந்த பிளான் போட்டீங்க அப்படின்னா, உங்க காசு எல்லாம் வேஸ்ட்டு. அது வந்து ஒர்க்கே ஆகாது. ஸோ இதற்கு அடுத்ததா ஒரு பிளான் சொன்னேன் இல்லையா? அது வந்து பார்த்தீங்கன்னா 199 ஓகேவா? இது வந்து 20 டேஸ் வந்து வருது. ஸோ இதுலயுமே டீட்டெயில்ஸ் வந்து தந்திருப்பாங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 20 டேஸ் வந்து தராங்க. அது மட்டும் இல்லாம டோட்டலாவே நமக்கு 2 ஜிபி டேட்டா தான் கிடைக்கும். அன்லிமிட்டட் கால் எல்லா பிளானுமே வரும். அது மட்டும் இல்லாம 100 எஸ்எம்எஸ் வந்து பர் டே வந்து கிடைக்கும். போன ரீசார்ஜ் பிளான்ல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு 300 எஸ்எம்எஸ் தான் டோட்டலா தந்தாங்க. பட் இதுல 100 எஸ்எம்எஸ் ஒரு டேக்கு வந்து தராங்க. அதேபோல 20 டேஸ் வந்து கிடைக்கும். 2800 எஸ்எம்எஸ் வந்து வரும். இதற்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 219 வந்து நமக்கு பிளான் வந்து இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நமக்கு 3 ஜிபி டேட்டா. 1 ஜிபி வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்குது. ஓகேவா? அதுதான் வித்தியாசம். வேற ஒண்ணும் பெருசா கிடையாது. சில பேர் அன்லிமிட்டட் 5Gக்கு ஒரு மினிமம் பிளான் வந்து எதிர்பார்ப்பீங்க. அப்படி பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்க வந்து 349 வந்து ரீசார்ஜ் பண்ணலாம்.
349 பிளான்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அன்லிமிடெட் 5G டேட்டா வந்து கிடைக்கும். ஓகேவா? நெட் வந்து அன்லிமிடெட் தான். பட் இதுல ஒரு சிலர் வந்து என்ன சொல்றாங்க அப்டின்னா, 300 ஜிபி தான் ஒரு மந்த்துக்கு நம்ம மேக்ஸிமம் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் அப்டின்றத சொல்றாங்க. இதையுமே நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? இந்த 300 ஜிபி மேல போயிடுச்சு அப்டின்னா, நமக்கு அன்லிமிடெட் 5G வந்து வொர்க் ஆகாது. கன்ஃபார்ம் வந்து நம்மளுடைய நார்மல் டேட்டா பேக் இருக்கு பார்த்தீங்களா? 2 ஜிபி வந்து கிடைக்கும். அந்த 2 ஜிபில இருந்து தான் மைனஸ் ஆகும். அப்டின்றது கமெண்ட் செக்ஷன்ல நெறைய பேர் வந்து சொல்றாங்க. ஸோ அத வச்சு நான் உங்களுக்கு வந்து சொல்றேன். பெர்சனலா நான் 300 ஜிபி வந்து யூஸ் பண்ணது கிடையாது ஒரு மந்த்துக்கு. அதனால என்னால இத வந்து சொல்ல முடியாது. இருந்தாலும் நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஏர்டெல் தரப்புலருந்து இவங்க வந்து அஃபிஷியலா சொன்னது கிடையாது. 300 ஜிபி வந்து தான் லிமிட் அப்படின்னு அவங்களும் சொன்னது கிடையாது. சப்போஸ் உங்களுக்கு வொர்க் ஆகல அப்படின்னா, இதுவும் ஒன் ஆஃப் த ரீசனா இருக்கும். இதுல புரொவைட் பண்ணக்கூடிய ஆஃபர்ன்னு பார்த்தீங்கன்னா, 2 ஜிபி பெர் டே வந்து கிடைக்குது. அது மட்டும் இல்லாம 28 நாள் தான் இது வந்து வேலிடிட்டி. 100 எஸ்எம்எஸ் பெர் டே. ஓகேவா? அது கீழ பார்த்தீங்கன்னா, குடுத்திருக்க ஆஃபர்ஸ் எல்லாமே தெரியும். அதையுமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏர்டெல்ல இத தவிர மினிமம் ரீசார்ஜ் பிளான் வேற எதுவும் கிடையாது. இது மட்டும் தான் ரீசார்ஜ் பிளான். ஓகேவா? திரும்பி ஒரு தாட்டி சொல்லணும் அப்படின்னா, நீங்க மினிமமா ரீசார்ஜ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ரூ. 189 கம்பல்சரி ஏர்டெல்ல ரீசார்ஜ் பண்ணியே ஆகணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். பை.